ராசுகுட்டி. ராஸ்பா. என்னம்மா? அம்மா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா? போயிட்டு வரேன். ஐயோ, பல்லு விளப்புற மாதிரி எவ்வளவு அழகா பல்லு கட்டுது பாருங்க குழந்தை. காசு தரேன்பா. சின்ன கண்ணு, அம்மா காலை துணிலாம் மொட்டை மாடியில் துவச்சு போட்டேன். படிக்கட்டில் ஏறி போயிட்டு வரலப்பா, முட்டியெல்லாம் நோவுது. கொஞ்சம் மொட்டை மாடிக்கு போய் துணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறியா? போயிட்டு வரேன். பல்லு விளம்பரட்டி. பொம்பளையா பிறந்தாலே வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு எவன் தான் ஆரம்பிச்சான்னு தெரில. இந்த ஆம்பளைங்க ஒன்று செய்கிறானுங்களா? ராஸ்குட்டி, ஸ்டவ் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறியா? இந்த ஆஃப் பண்ணிட்டு வரேன். இல்லைக்கா, சொக்கா தங்கமாக இருக்காங்க அவங்க புள்ள. அப்படியே ஒரு வேலையும் நீங்கள் சொல்கிறப்போ ஈன்னு சிரிச்சுக்கிட்டு அவன் செய்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை பெற்று வச்சிருக்கேனே. கடைக்கு போயிட்டு மாவு வாங்கிட்டு வாடான்னா ரப்பர் பேண்டு போட்டு பேப்பர் வச்சு இழுத்து என்ன அடிக்குதுக்கா. சுச்சோ, இப்படிக்கா புள்ள இப்படி இருக்கிற அவங்க புள்ள. எல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது. அதனால தான் அவர் எது சொன்னாலும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு வேலை செய்கிறாரு. ரகசியமா அக்கா சொல்லுக்கா, இந்த மாதிரி வளர்ப்பலாம் என் பிள்ளைய. டைம் ஆயிடுச்சு. இதாப்பா சாவி. அது ஒன்றும் கிடையாதுண்ணா. என் பிள்ளைக்கு இந்த எலைட் பிராண்டில் பனானான்னு ஒரு கேக் இருக்குது. அது ரொம்ப பிடிக்கும். அதை நான் நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன். அதை சாப்பிட்டுக்கு தான் இவ்வளோ ஆட்டம். இருக்கா கேக் எக்ஸ்ட்ரா ஏதாவது? ஊத்துது பாரு சொல்லு. கரெக்டாக சொன்ன சொல்லு. எது வாரம் இருந்தா இதுதான் இந்த கேக்கு. இந்தாங்க பிடிங்க. இதுதான் விஷயமா? எப்பயுமே பசங்களை அடிச்சு கண்டிச்சு வளர்க்கறத விட நல்ல சாப்பிட்ற பொருள் ஹெல்த்தியா ஏதாவது இருக்குதா அதை வாங்கி கொடுத்து அன்பா சொன்னாலே எல்லா வேலையும் செய்யுங்க. எல்லாமே நம்ம சொல்றது கேட்குங்க. ஐயோ, சூப்பரா இருக்குதுக்கா. ஐயோ, வாய்ப்பாரு.